நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். Right. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு தேவனாகி கர்த்தர் நம்மிடத்தில் பேச போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். The book of Luke chapter 15. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் ஒருவேளை எல்லா சபைகளுக்கும் தெரிந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். அதுக்கு அந்த கதைக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 15 11 12 வசனங்கள்ல ஆரம்பிக்குது. அந்த கதைக்கு பேர் என்ன? என்ன கதை? கெட்ட குமாரனா? அடாடா, அவனுக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. என்ன குமாரனா? அவன் கெட்ட குமாரன் கிடையாது, அவன் தான் நல்ல குமாரன். தெரியுமா? இன்னைக்கு அவன் ஏன் நல்ல குமாரன், அவனிடத்தில் இருக்கிற நல்ல குணாதிசயங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். 12ஆம் வசனம். இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். சொல்லுங்க praise the Lord. சொல்லுங்க praise the Lord. எத்தனை பேர் உங்க அப்பா கிட்ட உங்க ஆஸ்தியை கேட்டிருக்கிறீங்க? தம்பிமார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. யாருக்கா தைரியம் இருக்குதா உங்க அப்பா கிட்ட போய் எனக்கு வர்ற பங்கை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் அப்படி கேட்டா? நீ ஏன் உயிரோடு இருக்கிற, சீக்கிரம் செத்து போன்னு அர்த்தம். ஏன்னா நீ செத்து போனாதான் இது எனக்கு சொந்தமாகும். அதனால இப்பவே செத்து போயிட்டீன்னா எனக்கு சீக்கிரமா கிடைச்சிடும்னு அர்த்தம். ஆனா கவனிங்க, ஆனா ஆஸ்தியை கேட்டவன் தைரியசாலியா கேட்டான். இன்றைக்கு உங்கள் பரலோக தகப்பனிடத்துல கேட்கிறதுக்கு நிறைய பேருக்கு தைரியம் கிடையாது. நீங்க இந்த பரலோக தகப்பனிடத்துல தைரியமா கேட்கலாம். ஏன் தெரியுமா? அவர் செத்து போக மாட்டார். உலகத்தில் இருக்கிற மனுஷங்கிட்ட ஆஸ்தியை கேட்டீங்கன்னா செத்து போனாதான் கிடைக்கும். ஆனா பரலோக தகப்பன் மரித்து உயிரோடு இருக்கிறார். ஆகவே அவர் சொன்னார், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே ஆனா அவனை கெட்ட குமாரன் சொல்லாதீங்க, அவன் தான் நல்ல குமாரன். ஏன்னா தகப்பனிடத்திலே ஆஸ்தியை கேட்கிறதுக்குரிய தைரியம் அவனிடத்தில் இருந்தது. உங்களுக்கு நான் நல்ல செய்தி சொல்றேன், கவனிங்க. உங்களுக்கு எனக்கும் அந்த குமாரனுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்லாக்கியம் எங்க போட்டிருக்குன்னா யோவான் 14:14 போட்டிருக்கு. In John 14:14 it's written, whatever you shall ask in my name, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும், whatsoever you can ask anything in the name of this Jesus. அவர் சொல்லுகிறார், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது என்றார். இந்த குமாரன் எதுக்காக கேட்டான்னா, நண்பர்களோடு சுத்துறதுக்கு, ரவுடிகளோடு சுத்துறதுக்காக கேட்டான். விசுவாசிகள் நீங்கள் கர்த்தரிடத்துல ஆஸ்தியை கேட்டீங்கன்னா நீங்க போய் சுத்த போறதில்ல, குடிக்க போறதில்ல, அதை இதை செய்ய போறதில்ல. நீங்க ஆஸ்தியை கேட்காததுனால உலகத்தான் அந்த ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இளைய மகன் என்ன செய்தானாம்? 13ஆம் வசனத்திலே, சில நாட்களுக்கு பின்பு, வாசிங்க, இளைய மகன் என்ன செய்தானாம்? எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு, he know how to gather everything. விசுவாசியே எல்லாத்தையும் சேர்க்க தெரியுமா? அவனை பார்த்து கெட்டகுமாரன் சொல்றீங்க, கெட்டகுமாரனுக்கு சேர்க்க தெரியும். எத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்கிறீங்க? சேர்க்க கூடாதுன்னு நான் சொல்லல, கவனிங்க. இன்னைக்கு நிறைய பெந்தகோஸ்ட் பாஸ்டர் சேர்க்காதன்னு சொல்லி அவங்க சேர்த்துட்டு போயிட்டாங்க. நான் அப்படி பிரசங்கம் பண்ற பாஸ்டர் அல்ல. ஹல்லேலூயா. புத்தியுள்ள தகப்பன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறானா? ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான். ஆண்டவர் சொன்னார், பூலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள்,
பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை எங்கேயா ஒரு இடத்துல சேர்த்து வச்சுதானே ஆகணும். ஆமென். சேர்க்கணுமா சேர்க்கப்படாதா? இங்கேயும் சேர்க்காம பரலோகத்திலையும் சேர்க்காம அப்புறம் மொட்டை அடிச்சுட்டு இருக்காதீங்க. அவன் என்ன செய்தானாம்? அவன் எல்லாவற்றையும் என்ன செய்து சேர்த்து கொண்டு அடுத்தது என்ன பண்ணான்? ஹலோ, எங்க போறான்? தூர தேசத்திற்கு போனான். நம்ம ஆட்களை ஊழியத்துக்கு போக சொல்லி பாருங்க, பக்கத்துல போய் ஒரு சுத்திட்டு வந்துடும். எங்க போனேன்? நான் ஊழியத்துக்கு போனேன்ட்டு வரும். நோட்டீஸ் கொடுத்து சொல்லி பாருங்க, பக்கத்துல போயிட்டு வரும். ஆனா இந்த பையனுக்கு பேரு கெட்டகுமாரன் பேர் வச்சிருக்கிறாங்க. அவன் எங்க போனானா? தூர தேசத்திற்கு. தூர தேசத்திற்கு போக தெரியுமா? ஊழியத்துக்கு தூரமா போக முடியுமா? இயேசுநாதரோடு கூட ஊழியம் செஞ்ச ஆட்களை பத்தி சொல்றேன், கவனிங்க. தோமா அங்க இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வரும் பொழுது ரிட்டர்ன் டிக்கெட்டோடு வரல, வந்து இங்கேயே மரித்து போனார். ஹல்லேலூயா. ஆனா இளைய குமாரனுக்கு எங்க போக தெரிஞ்சது? அவன் ஏன் நல்ல குமாரன்னா எங்க போனான்? தூர தேசத்திற்கு போறதற்கு அவனுக்கு தைரியம் இருந்தது. உங்களுக்கு தைரியம் இருக்குதா? ஹல்லேலூயா. அதனால கெட்ட குமாரன் கிடையாது. அவன் யார்கிட்ட இருந்து ஆஸ்தியை வாங்கினான்? பரலோக தகப்பனிடத்திலிருந்து. அவன் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன என்றால், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. அந்த ஒரு காரியம் மட்டும் நம்ம கிட்ட இல்லாம இருந்தா சரி. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அங்கே என்ன செய்தானாம்? ஆஸ்தியை அழித்து போட்டான். ஹலோ, டு யூ நோ ஹவு டு ஸ்பெண்ட் ஆன் ஜீசஸ்? இயேசுநாதர் மேல உங்களுக்கு ஆஸ்தியை அழிக்க தெரியுமா? தெரியுமா? ஹலோ, இயேசுநாதர் மேல உங்களுக்கு ஆஸ்தியை அழிக்கிறதுக்கு யாருக்கா தெரியுமா? அதாவது ஒரு சில ஆளு ஆண்டவர் இயேசுவுக்காக என்ன செய்யாது? செலவு பண்ணாது. செலவு பண்ற ஆளையும் விடாது. அதாவது சுவிசேஷ கூட்டத்திற்காக செலவு பண்றதை யாரா கேள்வி கேட்டான்னா, நான் சொல்லல, வேதம் சொல்றது. வேதம் சொல்லுகிறது. அதாவது ஒரு தடவை இயேசுநாதர் மேல ஒரு ஸ்திரீ வந்து தைலத்தை கொண்டு வந்து ஊத்திட்டா. அதுக்கு வந்து ஒருத்தன் வந்து சொன்னான். யார் சொன்னான் தெரியுமா? யூதாஸ் காரியத் சொன்னா, why is this waste அப்படின்னா. கவனிங்க, வேஸ்ட் பண்ணணும்னா யார்கிட்ட வேஸ்ட் பண்ணணும் தெரியுமா? இயேசுநாதர் மேல வேஸ்ட் பண்ணுங்க. praise the lord. உங்க பணத்தை எங்க வேஸ்ட் பண்ணணும்? சுவிசேஷத்திற்காக செலவு செய்கிற காரியம் வேஸ்ட் கிடையாது. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்தானாம்? ஆஸ்தியை அழித்து போட்டான். ஐயா, நீங்க குடிச்சு ஆஸ்தியை அழிக்கிறத காட்டிலும் படிப்பிற்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் டாக்டர் பட்டத்திற்கும் ஆஸ்தியை அழிப்பதை காட்டிலும் இயேசுநாதருக்கு உங்க ஆஸ்தியை அழிச்சீங்கன்னா உங்கள் பொக்கிஷம் பரலோகத்திலே சேர்த்து வைக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. Would you like to spend for Jesus? இயேசுநாதருக்காக செலவழிக்கவும் செலவு பண்ணப்படவும் எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. விருப்பம் இருக்கிறீங்களா? praise the lord. சொல்லுங்க, praise the lord. எங்க உங்க சத்தமே காணும். அவன் என்ன செய்தான்? ஆஸ்தியை அழித்து போட்டான். இப்போ உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்து சுவிசேஷ ஊழியத்துக்கு போன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? இங்க சகோதரிகள் பக்கம் கேட்டு பார்க்கணும். எத்தனை வருஷமா நானும் ஒரு நல்ல புடவை வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன், 1 லட்சம் ரூபா கொண்டு போய் வேஸ்டா செலவு பண்ண சொல்றீங்களா பாஸ்டர்? என்னவா வேஸ்டா செலவு பண்ண சொல்றாங்களாம். ஹலோ, நீங்க புடவை கட்டுறதுனால, நீங்க செலவழிக்கிறதுனால பரலோகத்துக்கு ஒருத்தரும் வர முடியாது. ஆனா செலவு பண்ணி தெருவில் போய் இயேசு நல்லவர் சொல்லி பாருங்க. இங்க ஒரு 8000 ரூபா கொடுத்து டெலிவிஷன் நிகழ்ச்சியில பேசும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அங்கே பரலோகத்தில் அநேகர் சேர்க்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இயேசுநாதருக்காக வேஸ்ட் பண்ணி செலவு பண்ண ஆயத்தமாகத்தக்கதாக கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இளைய மகன் என்ன செய்தானாம்? சகலத்தையும் சேர்த்து கொண்டு பேங்க்ல பூட்டி வைக்கல. என்ன செய்தான்? தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அதுக்கு மட்டும் இல்ல, அடுத்தது அவன் செஞ்சது என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் வாசிங்கது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, சுவிசேஷ ஊழியத்திற்காக எல்லாவற்றையும் செலவழிக்க யாரா ஒருத்தர் இருக்கிறீங்களா? சுவிசேஷ ஊழியத்திற்காக எல்லாவற்றையும், உலகத்திற்கு போய் எல்லா தேசத்தில் என்ன வந்தது? கொடிய பஞ்சம் வந்தது. அதாவது பஞ்ச காலத்தில் ஜீவிக்க தெரியும் யாருக்கு? இளைய குமாரனுக்கு. நீங்க யார கெட்ட குமாரன் சொன்னீங்களோ அந்த கெட்ட குமாரனுக்கு பஞ்ச காலத்திலே கடன் வாங்காமல் ஜீவனம் பண்ண தெரியும். அவனுக்கு இன்னொரு காரியம் என்ன தெரியும்னா, அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயலில்
பன்றிகளை மேய்க்கும்படிக்கு. அதாவது நீங்க கெட்ட குமாரன் சொல்ற ஆளுக்கு என்ன குணாதிசயம் இருக்கு தெரியுமா? வேலை வாங்க தெரியும். ஹலோ விசுவாசியே, இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை வாங்க தெரியுமா? கெட்ட குமாரன் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவன் கெட்ட குமாரன் இல்லை, அவன் தான் நல்ல குமாரன். ஏன் தெரியுமா? அவனுக்கு என்ன பஞ்ச காலத்தில் என்ன செய்ய தெரியும்? வேலை வாங்க தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எனக்கு ஃபோன் கால், என்ன தெரியுமா, என்னுடைய பிள்ளை நிறைய படிச்சிருக்கிறான், படித்ததுக்கு ஏற்ற சம்பளம் இல்லை, பாஸ்டர் தயவு செய்து என்னுடைய பிள்ளைக்காக செபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் யாரை கெட்ட குமாரன் சொல்கிறீங்களோ அவனுக்கு இருந்த நல்ல குணாதிசயம் என்ன தெரியுமா? அந்த ஊரில் போய் வேலை வாங்க தெரியும். அது பண்ணி மேய்க்கிற வேலையோ எந்த வேலையோ, ஆனால் உஷாரா வேலை வாங்கிறதுக்கு தெரியும். வேலை வாங்கிறதுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லை, 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப. நம்ம ஆட்கள் போனால் நம்ம ஒரு சில பிள்ளைங்களை வெளியூருக்கு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புவாங்க. அம்மாமார் சொல்லுவாங்க பாருங்களேன், என் பையனுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காது. என்னவா சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காதான், நல்லா ருசியாக செஞ்சு கொடுத்து வீட்டிலையே வச்சுங்க உங்கள் பையனை உங்கள் பொண்ணை, எங்கேயும் அனுப்பாதீங்க. ஆனால் நீங்கள் யாரை கெட்ட குமாரன்னு சொல்கிறீங்களோ அவன் தான் எங்கே போனான்? தூர தேசத்துக்கு போனால் பைசாவை எல்லாத்தையும் செலவு பண்ணினா. செலவு பண்ணது மட்டும் இல்லை, வேலை வாங்க தெரிஞ்சது. பண்ணி சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சாப்பாடை வச்சு சாப்பிட அவனால் முடியும். இன்னைக்கு இங்கே இந்த பக்கத்தில் பாருங்கள், ஒரு சிலர் முழிக்கிறாங்க, ஒரு சிலர் சிரிக்கிறாங்க. அதை பார்த்தா என்ன தெரியுதுன்னா, நல்லா ருசியாக இருந்தால் தான் ஒரு சில ஆளுக்கு என்ன செய்யும், வாயில் சாப்பாடு இறங்கும். இல்லைன்னா ஒரு சில ஆளை கேட்டு பாருங்கள், என்ன சொல்லும் தெரியுமா? இந்த வீட்டில் எப்போ பாரு ரசம் சோறு தான் அப்படின்னு சொல்லுவோம். ஹலோ, இந்த கெட்டகுமாரன் சொல்கிற ஆளுக்கு பண்ணி மேய்க்கிற சாப்பாடை திங்கிறதுக்கும் அவன் ரெடி. அடுத்தது அவன் எப்போ அந்த பண்ணி சாப்பாடை சாப்பிட்டானோ அப்போ தான் அவனுக்கு என்ன வந்ததான்? 17ஆம் வசனத்தில் அவனுக்கு புத்தி வந்தது. புத்தி தெளிந்த போது என்ன செய்தானா? என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. அவன் சொல்றான் பாருங்க, யாருக்கு சாப்பாடு இருக்குதா? வேலைக்காரங்களுக்கு. எப்போ ஞாபகம் வருது தெரியுமா? பணம்லாம் செலவு பண்ணி சாப்பாடை சாப்பிட்டு வேலை செஞ்சு கடைசியாக அவனுக்கு என்ன எண்ணம் வருது தெரியுமா? வேலைக்காரங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு இருக்குதே, ஐயோ நானோ என்ன செய்கிறேன், பசியினால் சாகிறேனே, நான் என்ன செய்ய போகிறேன்? நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான். இந்த இளைய குமாரன் ஏன் நல்ல குமாரன்னா, ஏற்கனவே ஒரு தடவை தகப்பனிடத்திலே ஆஸ்தியை சேர்த்து கொண்டான், 2வது முறை மறுபடியும் வீட்டுக்கு போனான். சரி, இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த இளைய குமாரன் ஏன் வீட்டுக்கு போனான்? ஏன் 2வது முறை வீட்டுக்கு போனான்? ஏங்க, எதனால? எப்படி? சோறு கிடைக்கலையா? சோறு இல்லைன்னா ஆள் என்ன செய்யும்? வீட்டுக்கு வயிற்றுக்காக வந்தான். ஆனால் ஒரு சில ஆள் என்ன சொல்லணும் தெரியுமா? மனம் திரும்பி வீட்டுக்கு வந்தான்னு சொல்லலாம். அவன் மனம் திரும்பி வீட்டுக்கு வரல, வயிற்றுல சாப்பாடு போடலைன்னா என்ன வருது? நிறைய ஆட்களுக்கு பாருங்க, நல்ல சாப்பாடு இருந்து, நல்ல படிப்பு இருந்து, நல்ல வேலை இருந்தால் கோயிலுக்கு வந்தால் வராது. ஆனால் எல்லா சாப்பாடு காலியாகி கடன் பிரச்சனை வந்து எல்லாம் மொட்டை அடித்தாதான் கடைசியாக எங்கே வந்து சேரும் தெரியுமா? தேவாலயத்துக்கு வந்து சேரும். ஒழுங்கா பணம் வசதி இருந்தால் என்ன செய்யறது? கோயிலுக்கு வர்றது இல்லை. ஆனால் இவன் எப்போ வந்தான் தெரியுமா? பசியான உடனே அவன் தகப்பன் வீட்டை தேட ஆரம்பித்தான். தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது, சரி இப்போ முக்கியமான கருத்துக்கு இப்பதான் வர்றோம். இவன் வீட்டை விட்டு வெளியே போய் சம்பாதித்த காரியம் என்ன? வீட்டை விட்டு வெளியே போனான் இல்லையா? போயிட்டு என்ன சம்பாதிச்சான்? தகப்பன் வீட்டில இருந்து வெளியே போனான். வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது என்ன சம்பாதிச்சான் சொல்லுங்க? 17ஆம் வசனத்தில் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் தகப்பனுடைய வீட்டில் எத்தனையோ பேருக்கு என்னது? யாருக்கு? கூலிக்காரர்கள். சரி, இப்ப சொல்லுங்க, தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போய் அவன் என்ன சம்பாதிச்சான்? என்னது? கூலி சம்பாதிச்சானா? புத்தியா? கவனிங்க, தகப்பன் வீட்டிலே அவன் இருக்கும் பொழுது எந்த ஸ்தானத்தில் இருந்தான்? மகனுடைய ஸ்தானத்தில் இருந்தான். இப்ப வேலைக்கு போன உடனே ஸ்தானம் மாறுது. என்ன மாறுது? புத்தி மாறுது. என்ன புத்தி? எப்படி மாறுது? வேலைக்காரன் புத்தியா மாறுது. தகப்பன் வீட்டில் இருக்கிற மகனுக்கு என்ன ஸ்தானம் உண்டு? மகன் என்கிற ஸ்தானம்
உண்டு. இப்ப வெளியே போய் என்னத்தை சம்பாதிச்சிருக்கிறான்? வேலைக்கார புத்தியை சம்பாதிச்சிருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? தேவாலயத்துக்குள்ள வந்து he went outside, he earned something, he earned the mentality of labor. That is what he earned when he went out of his house. வீட்டுக்குள்ள இருக்கும்போது he had the position of son. Now when he went outside, he learned how to become a labor. So now he wants to return back to the father's house as a labor. அதாவது இப்போ தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி எப்படி வர விரும்புறான்? வேலைக்காரனா வர விரும்புறான். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரனா இருக்கிறீங்களா இல்ல மகனா இருக்கிறீங்களா? தகப்பன் வீட்டில் வந்து வேலை செய்ய போறீங்களா இல்ல மகனா இருக்க போறீங்களா? அதாவது தகப்பன் வீட்டில் நீங்க மகனா இருந்தீங்கன்னா பாஸ்டர் கண்ணை பார்த்து பாயை போடுறது சேரை போடுற வேலை இருக்காது. மகன் வேடிக்கை பார்த்துட்டு போடுவானா? அப்பா எப்போ வருவாருன்னு பயந்துட்டு போடுவானா? இல்லை எப்படி செய்வான் மகன்? இது நமக்கு கிடைத்த பாக்கியம் ஸ்லாக்கியம் என்று சொல்லி செய்வார்கள். மகனா இருக்கிறீங்களா கூலிக்காரனா இருக்க விரும்புறீங்களா? கூலிக்காரனா இருக்க விரும்புறீங்கன்னா என்ன செய்வீங்க தெரியுமா? பாஸ்டர் நான் திருப்பிரசங்கத்துக்கு போனா டீ குடிக்க காசு தருவீங்களான்னு கேட்பீங்க. இது யாருடைய புத்தி? இது கூலிக்காரனுடைய புத்தி. ஆனா மகனுடைய புத்தி எப்படி தெரியுமா? எங்கூட எத்தனை பேர் வருவாங்க, அத்தனை பேருக்கு நான் என்ன செய்ய போறேன்? டீ வாங்கி கொடுப்பேன், நான் எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுப்பேன், சாப்பாடு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி வாங்கி கொடுக்கிறவர் யாருடைய வேலை? மகனுடைய வேலை. ஏனென்றால் மகனுக்கு என்ன தெரியும்? தகப்பனுடைய வீட்டிலே பூர்த்தியான சாப்பாடு பூர்த்தியான சம்பளம் யாருக்கு உண்டு? வேலைக்காரருக்கு உண்டு. அந்த தகப்பனுடைய சுதந்திரம் அத்தனையும் யாரிடத்தில் இருக்கிறது? இந்த மகனிடத்திலே இருக்கிறது. இப்படிப்பட்ட பாக்கியமாக மகனாக மகளாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த இளைய குமாரனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அது என்ன சம்பந்தம்ன்றதுக்குரிய வேத வசனத்தை பார்த்துடலாமா? எடுத்து வாசிங்க, மடமட வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே, ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 16 and 17. ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். கவனிங்க, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு ஆவியானவர் என்ன செய்கிறார்? உங்கள் ஆவியுடனே கூட என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். அடுத்தது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது in verse 17, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாய் இருக்கிறோம். எத்தனை பேர் சுதந்திரவாளி? எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். glory hallelujah சொல்லுங்க பார்க்கதான். இப்போ கவனிங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஹாய் சுதந்திரவாளி சொல்லுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் இப்போ எல்லாரும் டீச்சரை கூட பார்த்து ஹாய் டீச்சர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் மாறி போச்சு இப்போ எல்லாம். இப்போ நீங்களும் நானும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்னவா? சுதந்திரவாளி. சுதந்திரவாளினா யாருங்க? ஒரு தகப்பனுடைய சொத்துக்கு உரிமையானவர்களுக்கு பேர் தான் என்னது? சுதந்திரவாளி. கர்த்தர் உங்களை என்னை எப்படி வைத்திருக்கிறார்? சுதந்திரவாளி. கெஞ்சி கேட்கணுமா தகப்பனுடைய சொத்தை? எப்படி கேட்க வேண்டிய அவசியமே? அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பனுடைய எல்லா உரிமையும் யாருக்கு சொந்தம்? மகனுக்கு சொந்தம். நீங்கள் மகனாய் இருந்தால் இந்த கெட்டகுமாரனை காட்டிலும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவனிங்க, அது மட்டுமல்ல, இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இளைய குமாரன் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போனா மறுபடியும் வந்தான், தகப்பனே நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லி மனம் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான். அவ்வளோதான், தகப்பன் வீட்டில் வந்து சேர்ந்துட்டான். கூலிக்காரனுடைய எண்ணத்தை சம்பாதிச்சுட்டு வந்தான். ஆனால் தகப்பன் சொல்லிட்டார், வர்றதுக்கு முன்னாலேயே அவனை போய் வேகமாக போய் கட்டி பிடிச்சார். கட்டி பிடிச்சிட்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார், பாதரட்சை கொடுத்தார், மோதிரத்தை கொடுத்தார். பாதரட்சை எதுக்காக கொடுத்தாருன்னா, பழைய ஏற்பாடில் பாதரட்சை எதுக்கு கொடுப்பாங்கன்னா, ஒருத்தர் ஒரு வீடு வாங்கினாங்கன்னா என்ன செய்வாங்க? பாதரட்சையே மாற்றிக்கொள்வார்கள். பாதரட்சை கொடுத்தாருன்னா, எப்பா ஏற்கனவே ஒரு தடவை நீ சுதந்திரத்தை வாங்கிட்டு போனேன், நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுனால உனக்கு மறுபடியும் சுதந்திர உரிமை உண்டு. அதனால நீங்கள் இந்த தெய்வனை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் இன்றைக்கு
என் ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். ஒரு சிலர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஆண்டவர் என்னை சேர்த்துக்குவாரா, ஆண்டவர் என்னை ஏற்றுக்குவாரா, நான் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டேன், நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன், அந்த பாவம் செஞ்சிட்டேன். நீங்கள் எத்தனை பண்ணியை மேய்ச்சாலும், எந்த பண்ணிக்கிட்ட போய் பாவம் செய்தாலும், இந்த தகப்பனிடத்திலே திரும்பி வந்தால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள வல்லமையுடையவராய் இருக்கிறார். என்னிடத்தில் ஓடிவா என்று அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு கொடிய பாவியானாலும் என் ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். அவரிடத்தில் ஓடி வாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மூத்த குமாரன் பாருங்க, உள்ளுக்குள்ளவே இருந்துட்டு என்ன சொன்னான் தெரியுமா? எனக்குன்னு ஒரு ஆடு கூட அடிக்கல, எனக்குன்னு ஒரு விருந்து கூட வைக்கலன்னா. இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிறது தான் மூத்த குமாரனா இருக்குது. ஏன்னா சபைக்குள்ள இருக்கிற ஆட்கள் தான், எனக்கு அது நடக்கல, எனக்கு இது கிடைக்கல. ஆண்டவர் சொன்னார், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, நீ எவ்வளவு வேணுமோ இயேசுவின் நாமம் என்ற ரிசோர்ஸ் மூலமாக, there is unlimited resources in the name of Jesus. Whatever you want, just claim it in the name of Jesus. உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன செய்யுங்க, இயேசுவின் நாமத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ முக்கியமான ஒரு கருத்து சொல்லி முடிச்சு நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கவனிங்க. நம்ம எப்படி அவருடையவர்களானோம்? ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடையவன், நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாயின்னு சொன்னார் இல்லையா? அது எப்படி நாம் அவருடையவர்களானோம் என்பதற்கு ஒரு வேத வசனத்தை பார்த்து நாம் முடிப்போம். வாசிங்க, எண்ணாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. The book of Numbers chapter 3 verse 13. கவனிங்க, முதற் பேரானவை எல்லாம் என்னுடையவை, நான் எகிப்து தேசத்தில், முக்கியமான கருத்து கவனிங்க, முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமுள்ள முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளாய் இருக்கும் என்று கர்த்தர், நான் கர்த்தர் என்றார். ரைட். அதாவது இங்கே நடந்த காரியம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும் பொழுது கர்த்தர் அநேக வாதைகளை அனுப்பினார். கடைசியாக வந்த ஒரு வாதை தான் என்ன வாதை? யார் யார் வாசல் நிலைக்கால்களிலே ரத்தம் பூசுகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எங்கே நியாய தீர்ப்பு செலுத்தப்பட்டதோ அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சொந்தமாக்கி கொள்கிறார். எகிப்திலே நியாய தீர்ப்பு செலுத்தப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு சொந்தமானார்கள்? கர்த்தருக்கு சொந்தமாகி விட்டார்கள். எப்படின்னா, எகிப்து ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? முதற் பேர் அனைத்தையும் கர்த்தர் சங்கரித்தார். அது நிமித்தமாக இஸ்ரவேலில் முதற் பேர் அனைத்தையும் கர்த்தர் தமக்கென்று சொந்தமாக்கி கொண்டார். எங்கே நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறதோ அங்கே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சொந்தமாக்கி கொள்கிறார். நீங்களும் நானும் எப்படி நாம் கர்த்தருக்கு சொந்தமானோம், எப்படி நாம் அவருக்கு சொந்தமானோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா புஸ்தகத்திலே 43:1 நினைக்கிறேன். வாசிங்க. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை என்ன செய்தேன்? மீட்டுக்கொண்டேன். அதாவது மீட்டுக்கொண்டேன் என்பதற்கு ஏற்கனவே ஒரு செய்தி பேசியிருக்கிறேன். எத்தனை பேர் கேட்டீங்களோ தெரியாது. அதாவது மார்வாடி கடையில் போய் என்னத்தையா உன்னை போய் மீட்க முடியாது. உங்களுக்கு சொந்தமானதான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களை எப்படி மீட்டு கொண்டார் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்றார். மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய், என்னுடையவைகள் எல்லாம் உனக்கு சொந்தம். அது எப்படி சொந்தமாகிறது என்பதற்கு விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அங்கே எகிப்திலே நியாய தீர்ப்பு கொடுத்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்களாய் மாறிவிட்டார்கள். அதே போல கவனிங்க, முக்கியமான காரியம் இதுதான். பிதாவாகிய தேவன் உங்கள் பாவத்திற்கும் என்னுடைய பாவத்திற்கும் ஒரு முறைய நியாய தீர்ப்பை எல்லாம் யார் மேல போட்டு விட்டார்? இயேசுவின் மேல் விழுந்தபடியினால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? நியாய தீர்ப்பு இல்லை. ஆமென். அந்த நியாய தீர்ப்பு அங்கே எகிப்தில் விழுந்த பொழுது இஸ்ரவேலின் தலைச்சன்கள் எல்லாரும் அவர்களுக்கு சொந்தமாகி கர்த்தருக்கு சொந்தமானார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து என்றைக்கு நியாயம் தீர்க்கப்பட்டாரோ அந்த நொடியிலே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அவர் தமக்கு என்ன ஆக்கி கொண்டார்? சொந்தமாக்கி கொண்டார். சங்கீதம் 50:5 வாசிங்க, இப்ப புரியும்.
பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார். அதாவது நீங்களும் நான் இன்னைக்கு ஆடையோ மாடையோ கோழியோ கொண்டு போய் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாவத்திற்கு நாம் பலி செலுத்தப்பட வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார். என்னுடைய பாவத்தை தீர்க்கிற கிருபாதார பலி அவரே என்று யார் யார் இப்பொழுது விசுவாசித்து இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர் சொல்லுகிறார், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அவருடையவைகள் என்ன? வானத்துக்கு கீழே இருக்கிற அத்தனையும் அவருடையவைகள் என்று இப்ப யோபின் புத்தகத்தில் நாம் வாசித்தோம். அது மட்டுமல்ல, யோவான் 14:14 ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், அதாவது இந்த வானத்துக்கு கீழே இருக்கிற அத்தனை அவருடையவைகள், நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் அதை கொடுப்பேன் என்று சொன்னார். இயேசுவின் நாமம் அது அதனுடைய ரிசோர்சஸ்க்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நாமத்தின் எல்லை இல்லாத அளவை நீங்கள் இயேசுவின் நாமத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கவனிங்க, நியாய தீர்ப்பு அங்கே எகிப்தின் தலைச்சன்கள் மேல் விழுந்த பொழுது இஸ்ரவேலின் தலைச்சன்கள் எல்லாரையும் கர்த்தர் தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். அதே போல பிதாவானவர் உங்கள் மேலும் என் மேலும் விழ வேண்டிய நியாய தீர்ப்பை இயேசு கிறிஸ்துவின் மேல் போட்டபடியினால் உங்களுக்கு எனக்கு உள்ள நல்ல செய்தி என்னவென்றால், அங்கே 2 கொரிந்தியர் 5:21 சொல்லி இருக்கிறது போல, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படிக்கு பாவமறியாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டபடியினால் உங்களை அவர் பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறார். நோய்கள் அறியாதவர் உங்களுக்காக எனக்காக பலவீனப்பட்டு போனபடியினால் அவர் உங்களையும் என்னையும் அவருடைய பலத்தினால் அவர் நீதியாய் நிரப்பி இருக்கிறார். இப்படிப்பட்ட வல்லமையை நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்திலே. ஏனென்றால் என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது என்று சொன்னார். ஆகாய் 2:8 வெள்ளி என்னுடையது, பொன் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்திலே திரும்பவும் வந்து சகலத்தையும் பெற்றுக்கொண்டான். நீங்க இந்த ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், எத்தனை பாவம் செய்திருந்தாலும், இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் சொல்லி இப்ப சொன்னீங்கன்னா அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அவருடைய குடும்பத்திலே உங்களை வேலைக்காரனா வச்சிருக்க மாட்டார். மூத்த குமாரனை போல ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லாதீங்க, ஆண்டவரே நான் 10 நாள் உபவாசம் இருந்திருக்கிறேன், நான் இவ்வளோ வேதத்தை வாசித்திருக்கிறேன், நான் தேவாலயத்துக்கு இவ்வளோ காணிக்கை கொடுத்திருக்கிறேன், அதை செஞ்சிருக்கிறேன், இதை செஞ்சிருக்கிறேன், ஆனால் எனக்குன்னு ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்லி மூத்த குமாரனை போல சொல்லாதீங்க. இளைய குமாரன் தான் நல்லவன். ஏன் நல்லவன்னா, மனம் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு வந்தான், சகல சுதந்திரத்தையும் அவன் அனுபவித்தான். அதாவது தகப்பனுடைய வீட்டிலே வந்துட்டு வேலைக்காரனா இருக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு காரியம். தகப்பன் வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கணும்? மகனாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த தெய்வத்திடத்தில் மகனாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? Glory to God. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவருக்காயும் இடத்துல வருகிறோம். அந்த வீட்டை விட்டு சகலத்தையும் பறித்து கொண்டு போய் துன்மார்க்கனமாய் ஜீவனம் பண்ணி வேசிகளிடத்திலே ஆஸ்திகளை அழித்து போட்டவனை ஒரு கேள்வியும் கேட்காமல் என் மகனே என்று சொல்லி நீ வந்ததே போதும் என்று சேர்த்து கொண்டபடியினால், அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் யார் யார் எவ்வளவு தூரம் உம்மை விட்டு போயிருந்தாலும் எல்லாரையும் சேர்த்து கொள்ள நீர் வல்லவர். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலும் எக்காரணத்தை கொண்டு நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னவர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை